ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு மங்காத பிரச்சனைங்களா? கவலையே படாதீங்க. வீட்டில் சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு அதை எப்படி நம்ம கிளியர் பண்ணிக்கலாங்கிறது தான் இன்றைக்கி வீடியோவை பார்க்க போகிறோம். இவங்களுக்கு கொஞ்சம் பார்த்திங்கன்னா மங்கில் ப்ராப்ளம் இருக்குது. இந்த கண் பக்கம் சைட்லாம் பார்த்திங்கன்னா மங்கு இருக்குது. அதனால் அவங்களுக்கு நம்ம இப்போது ஒரு சிம்பிளாக ஒரு மசாஜ் கொடுக்க போகிறோம். நான் கொஞ்சமாக ரா மில்க் எடுத்திருக்கேங்க. இதை லைட்டாக ஃபஸ்ட்டு ஸ்கின் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ரா மில்கை நீங்கள் அப்ளை பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கிளன்ஸ் நமக்கு பண்ணுறக்கூடிய ஒரு ஃபீல் கிடைக்கும். நமக்கு டெட் செல்ஸ் எல்லாம் இருந்தால் கூட இதை இந்த ரா மில்கை அப்ளை பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெட் செல்ஸை எடுக்கிறதுக்கு இது ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை நம்ம அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுறலாம். நீங்கள் மசாஜெல்லாம் எதுவும் கொடுக்கணுன்ட்டு இல்லை, லைட்டாக ஜென்டலாக அப்ளை மட்டும் பண்ணி விட்டுருங்க. நான் இப்போ பார்த்திங்கன்னா அடுத்து அவங்களுக்கு வைப்பப் பண்ணல. நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் மறுபடியும் ரா மில்க் எடுத்து நல்லா டேப் பண்ணிக்கலாம் இந்த ஸ்கின் ஃபுல்லாக. இதை பண்ணுறதுனால நமக்கு அந்த ஓப்பன் போர்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா கூட அது க்ளோஸ் ஆகிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அவங்களோட ஸ்கின்னில் பார்த்திங்கன்னா நிறையா பிளாக் பிக்மெண்டேஷன்ஸ் இருக்குது. அதனால் நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இதை மறுபடியும் ட்ரை பண்ணிவிட்டு அவங்களோட ஸ்கின் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நான் இந்த ஸ்ப்ரே எடுத்திருக்கேன். இதில் ரோஸ் வாட்டர் தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நல்லா இப்படி ஒரு ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. நல்லா அவங்களோட ஸ்கின் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த ஓப்பன் போர்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா கூட அது நல்லா க்ளோஸ் ஆயிரும். 4th ஸ்டெப்பாக நான் ஆலோவேரா ஜெல் தான் எடுத்துக்கிறோம் நம்ம. இது என்ன இதை மேலே ஒரு லேயர் கோட்டிங்காக நம்ம ரோஸ் வாட்டர்ஸ்க்கு மேலேயே நம்ம எதுவும் வைப்பப் பண்ணக்கூடாது. அதுக்கு மேலேயே இந்த ஒயிட் ஆலோவேரா ஜெல் எடுத்துக்கோங்க. இதை நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் இந்த இது யூஸ் பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா உங்களோட ஸ்கின்னில் இருக்க பிக்மெண்டேஷன்ஸ் எல்லாம் போய் நல்ல ஒரு ரிசல்ட் உங்களோட ஸ்கின் கொடுக்கும். இதை நம்ம கொஞ்சமாக அது மேலேயே அப்ளை பண்ணிக்கலாம். எப்பயுமே நம்ம பண்ணும்போது நல்லா அப்வர்ட்ஸில் பண்ணுங்கள், டவுன்வர்ட்ஸில் பண்ணக்கூடாது. ஒயிட் ஆலோவேரா ஜெல் எடுத்து நல்லா ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா ஒரு ட்ரையான வரையும் வெயிட் பண்ணுங்கள். ட்ரை ஆனதுக்கப்புறமா நான் இப்போ எடுத்துருக்கிறது முல்தானி மெட்டி தாங்க. இந்த முல்தானி மெட்டியில் கொஞ்சமாக ரோஸ் வாட்டரை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எதையுமே வைப்பப் பண்ணல, அதுக்கு மேலேயே இவங்களுக்கு ஒரு லேயர் கோட்டிங்காக நம்ம கொடுக்குறோம். இதை நீங்கள் கொடுக்கறதுனால பார்த்திங்கன்னா அவங்களோட பிக்மெண்டேஷன்ஸ் போகிறதுக்கு இது ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஆப்பிள் வினிகர் கிடச்சா கூட நீங்கள் அதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு ட்ரை ஆகிற வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு 10 or 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணால் போதும். வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி பண்ணுங்கள். பிக்மெண்டேஷன் யாருக்கெல்லாம் நிறையா இருக்கோ அவங்க இந்த மாதிரி ரெகுலராக பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 4 டைம்ஸ் நீங்கள் பண்ணும் போதே உங்களோட ஸ்கின் நல்ல ஒரு ரிசல்ட்டை தெரியும் உங்களுக்கே. இவங்களுக்கு நாங்கள் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமே நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுத்துச்சு. அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. அவங்களோட ஸ்கின் நல்லா இப்படி இதாக இருக்கேன்னு பார்த்து அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸு பார்லரை பற்றி இருந்தால் கூட எங்ககிட்ட கமெண்ட்ஸில் கேட்கலாம். நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கமெண்ட்ஸ் மெசேஜ் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ, பை.